பிரபாகரன் இறந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ரணிலை போன்ற அடிமை வேறு நாடுகளுக்கு கிடைக்கப் போவதில்லை. மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், மின் கட்டணத்தை குறைப்பதற்கு யோசனை. பிரபாகரன் இறந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கே இடமிருந்திருக்காது. இந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு அரசியல் சுயலாப உள்நோக்கம் கொண்ட விடயமாகும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நேற்று மாலை மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சில தமிழ் கட்சிகள், சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர். இதில் அவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை. அது சரியானதும் நியாயமானதுமாக நான் கருதவும் இல்லை. கடந்த காலங்களில் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று சொல்பவர்கள் தங்களது சுயலாபங்களுக்காக தீராத பிரச்சினைகளை பேசும் முறைமையை கடைபிடித்து வந்தனர். அவர்கள் தமிழ் சமூகத்திற்கு ஏற்ற நடைமுறைக்கு சாத்தியமான யதார்த்த முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் அரசியல் உள்நோக்கம் கொண்ட சுய லாபம் கொண்டதாகும். ஸ்ரீலங்கா அதிபர் முக்கிய 3 வேட்பாளர்களுடன் நமது மக்களது பிரச்சினைகள் சம்பந்தமாக கலந்துரையாடி அதன் பின்பு ஒரு உத்தரவாதத்தினை ஏற்படுத்திக் கொள்ள நாம் அவர்களை இணங்க வைக்க வேண்டும். பொது வேட்பாளர் என்பது ஒரு பொய்த்தனம். பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அவருக்கு தெரியும் இதில் வெற்றி இல்லை என்றபடியினால் தன்னை விட வேறொரு தலைமைத்துவம் இருக்கக்கூடாது என்று அவர் நினைத்திருப்பார். இன்று தமிழ் கட்சிகள் இவ்வாறான ஒரு கருத்தையை வெளியிட்டு இருக்க மாட்டார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான யோசனை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத் தெரிவித்துள்ளார். எனவே மக்கள் உணரும் தொகையால் கட்டணத்தை குறைக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் உடன்படிக்கையின் பேரில் இந்த மின்சார சலுகை வழங்கப்பட உள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி வீட்டு பாவனைக்கான மின்சார கட்டணம் 21.9% குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் இம்மாத நடுப்பகுதியில் மின்சார கட்டணம் மீண்டும் கணிசமான அளவில் குறைக்கப்பட உள்ளதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவாக கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது மக்களின் உணவாக கஞ்சி காய்ச்சி வழங்கப்பட்டது. அதன் நினைவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் இனிமேல் இவ்வாறு ஒரு அவலம் ஏற்படாது இருப்பதை உறுதிப்படுத்தவும் இந்த நிகழ்வு நடைபெற்றதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருந்தனர். இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவு நாளான மே 18 தமிழ் மக்களால் உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ரணிலை போன்று அடிமை அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு இனி கிடைக்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், மஹிந்த தன்னை ஒரு தேசிய வீரனாக காட்டிக் கொண்டாலும் அவரும் அவர் தலைமையிலான மட்டும் மிக மோசமான அடிமை நிலையிலேயே இருக்கின்றது. லட்சக்கணக்கான மக்களை அழித்தீர்கள். இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆற்றல் மிக்க பல்லாயிரம் போராளிகளை நீங்கள் அழைத்தீர்கள். இவற்றையெல்லாம் அழைத்துவிட்டு அனைத்தையுமே வெளிநாடுகளுக்கு விற்கின்றீர்கள் என்று சொன்னால் அது முட்டாள்தனமான காரியம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற இருந்த மாணவன் தனது தோழியுடன் விகாரைக்கு சென்ற நிலையில் அவர்கள் இருவர் மீதும் குறித்த விகாரையின் விகாராதிபதி கடுமையாக தாக்கியதாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. தேரரின் தாக்குதல் காரணமாக நாளை திங்கட்கிழமை தொடங்க உள்ள சாதாரண தர பரீட்சைக்கு அந்த மாணவனால் தோற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பவத்துடன் தொடர்புடைய பிக்கு கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாமல் நசுக்கிய கோட்டாபய ராஜபக்ஷவின் நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ விடுத்துள்ள அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். தாக்குதலை தடுக்காத முன்னாள் அதிபர் மற்றும் அதிகாரிகள் தொடர்பான ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ நடைமுறைப்படுத்தவில்லை என பேராயர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை தான் நிராகரிப்பதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் அரசியல்வாதிகளால் மாத்திரம் முன்னெடுக்க முடியாது எனவும் காவல்துறையினருக்கும் குறித்த செயற்பாட்டில் பாரிய பங்கு இருப்பதாகவும் கோட்டாபய ராஜபக்ஷ வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொரோனை பகுதியில் காரின் முன்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கைத்தொலைபேசி திடீரென வெடித்து சிதறி தீப்பற்றி எறிந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சூரிய ஒளி நேரடியாக படுமிடத்தில் வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதிக வெப்பத்தால் குறித்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே கடும் வெப்பம் நிலவும் காலப்பகுதியில் வெளியில் வாகனத்தை நிறுத்தி கைத்தொலைபேசியை உள்ளே வைத்துவிட்டு வெளியேற வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் நாளைய தினம் அதிக வெப்பமான காலநிலை நிலவும் சாத்தியம் காணப்படுவதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் வடக்கு கிழக்கில் கன்னிவெடி அகற்றுவதற்கு இன்னும் 23 சதுர கிலோமீட்டர்களே எஞ்சியுள்ளதாக மனிதாபிமான கன்னிவெடி ஒழிப்பு தொடர்பான சர்வதேச மாநாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையின் கன்னிவெடி அகற்றும் செயற்பாடு குறித்தும் இந்த மாநாட்டில் பாராட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாடு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ள சர்வதேச மாநாட்டு மையத்தில் கடந்த ஏப்ரல் 29 முதல் மே 1 வரை நடைபெற்ற இந்த மாநாட்டில் 130 நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மனிதாபிமான கன்னிவெடி அகற்றலுக்கான ஜெனீவா சர்வதேச மையம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் கன்னிவெடி நடவடிக்கைகளுக்கான ஒருங்கிணைந்த ஒருங்கிணைப்பு குழு ஆகியவற்றால் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா, ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் சுவிட்சர்லாந்து, நோர்வே போன்ற நாடுகள் இதற்கு நிதியுதவி அளித்து வருகின்றன. வடக்கு கிழக்கில் கன்னிவெடிகளை அகற்றி மக்களை மீள்குடியேற்ற இலங்கை எடுத்து வரும் வேலை திட்டம் குறித்து மாநாட்டில் கலந்து கொண்ட வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு சத்யானந்தா தெரிவிக்க இந்த சந்தர்ப்பத்தை தான் பயன்படுத்திக் கொண்டதாகவும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலஸ்கிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து அவரை தேடப்படுவோர் பட்டியலில் வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் சர்வதேச ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் ரஷ்யாவின் உள்துறை அமைச்சரின் தகவலின்படி ரஷ்யாவின் தேடப்படுவோர் பட்டியலில் உக்ரைனின் அதிபர் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2022 ஆண்டு பிப்ரவரியில் ரஷ்ய உக்ரைன் போர் ஆரம்பித்ததிலிருந்து உக்ரைன் மக்கள் உட்பட பல ஐரோப்பிய அரசியல்வாதிகளுக்கும் எதிராக ரஷ்யா பிடியாணை பிறப்பித்துள்ளது. அத்தோடு கடந்த ஆண்டு சர்வதேச நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் மீதும் ரஷ்யா பிடியாணை பிறப்பித்திருந்த நிலையில் உக்ரைன் அதனை முற்றாக நிராகரித்துள்ளது. இந்த நிலையில் உக்ரைன் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் ரஷ்ய சர்வதிகாரி விளாடிமிர் புடினுக்கு எதிராக போர்க்குற்றங்களை புரிந்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்வதற்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த பிடியாணை சுமார் 123 நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.